விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை பாய்லர் வெடித்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பூமிநாதன் வழங்கிட கேட்கலாம். பூமிநாதன், வணக்கம். உயிரிழந்த இளைஞரின் வயது என்ன, அவரின் விவரம் என்ன, தற்போது இந்த விபத்து தொடர்பாக அந்த ஆலை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன பதில் வழங்கப்பட்டிருக்கிறது? உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினர் என்ன தெரிவிக்கிறார்கள்? என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் இயங்கி வருகிறது ராஜேஷி சுகர் மில். செஞ்சி மற்றும் மேல்மலையனூர், ஆலமண்டி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் விளைவிக்கப்படும் கரும்புகள் இந்த சுகர் ஆலைக்கு தான் ஏற்றப்படுகிறது. இங்கு காலை மற்றும் இரவு 2 ஷிப்டுகள் செயல்பட்டு வரும் நிலையில் இன்று காலை அந்த சக்கரை ஆலையில் உள்ள அந்த சர்க்கரை உள்ளே இருந்து இந்த சாறு பிரிக்கும் பகுதியில் உள்ள சென்ட்ரிஃபியூஸ் வெடித்து புருஷோத்தமன், இவர் பாலப்பாடி பகுதியை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர், அந்த சென்ட்ரிஃபியூஸ் மீது ஒரு பகுதி அவர் மீது பட்டதால் சம்பவ இடத்திலே ரத்த காயத்துடன் துடித்த அவரை ஆம்புலன்ஸில் விட்டு திருவண்ணாமலை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் இருந்த ஒரு தாய் சம்பவ இடத்தில் கதறி எழுத காட்சி அனைவரின் மனதையும் சோகத்தில் ஆழ்த்துள்ளது. மேலும் இது குறித்து நல்லான் பிள்ளை பெற்றால் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகுதான் இந்த விபத்து எப்படி நடந்தது என்று தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பூமிநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.